இந்த திருடனுங்க ஒரு ரூமுடைய வெண்டிலேஷன் டக்ட்ல ஓட்ட போட்டு அதுக்குள்ள ஒரு கேஸ் ஹோஸ சொருகுறானுங்க. எதுக்குன்னா அது வழியா பாய்சனஸ் கேஸ உள்ள அனுப்பி அந்த ரூம்குள்ள இருக்கிற அம்மாவையும் பொண்ணையும் கொல்றதுக்காக தான். இப்ப எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ண பிறகு அந்த திருடன் அந்த கேஸ ஆன் பண்ணி விடுறான். இப்ப அந்த கேஸ் அந்த ஹோஸ் வழியா அந்த வெண்டிலேஷன் டக்ட்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த கேஸ் ஓபன் பண்ண சத்தம் கேட்ட உடனே அந்த லேடி என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு அந்த வெண்டிலேஷன் டக்ட் கிட்ட வந்து எட்டி பாக்குறாங்க. உடனே அந்த கேஸ் அவங்களுடைய முகத்திலேயே அடிச்சிருது. அதனால அவங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி பயங்கரமா இருமல் வர ஆரம்பிச்சிருது. அதனால அம்மாவும் பொண்ணும் என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அது வழியா தலையை விட்டுக்கிட்டு வெளியில இருக்கிற நல்ல காத்த சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேரம் ஆக ஆக அந்த கேஸ் அந்த ரூம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது. அந்த சின்ன ஹோல்ஸ் அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு பத்தவே இல்ல. அதனால அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு டக்ட் டேப் எடுத்துட்டு போயிட்டு அந்த கேஸ் வெளியில வர அந்த டக்டுடைய ஹோல்ஸ் ஃபுல்லா அப்படியே ஒட்டி மூடிடுறாங்க. ஆனா அப்ப கூட அதெல்லாம் வேலைக்கே ஆகல. ஏன்னா அந்த கேஸ் ரொம்ப ஃபோர்ஸா வர்றதுனால அந்த டேப்பே அப்படியே பிச்சுக்குது. இது இன்னும் 10 நிமிஷம் கண்டினியூ ஆச்சுன்னா கூட இவங்க இந்த ரூம்குள்ளேயே அப்படியே செத்து போக வேண்டியதுதான். அதனால அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா நம்ம எப்படியாவது உயிர் பிழைச்சாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த டூல் பாக்ஸ் எல்லாம் தேடி ஒரு லைட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஃபயர் பிளாங்கெட்டையும் எடுத்து அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்து நீ இதை போட்டுக்கிட்டு பத்திரமா போய் ஒரு ஓரத்துல உட்காருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வெண்டிலேஷன் டக்ட் கிட்ட போய் அவங்களும் அந்த ஃபயர் பிளாங்கெட்டை மேல பொத்திக்கிட்டு அந்த லைட் அந்த டக்டுக்குள்ள விட்டு அப்படியே பத்த வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த சத்தம் வெளியில இருக்கிற ராபர்ட்ஸ்க்கும் கேக்குது. என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு ஒருத்த மட்டும் அங்க இருக்கிற சுவத்துல அப்படியே காதை வச்சு கேக்குறான். மத்த 2 பேரும் பயத்துல அப்படியே உஷாரா நகர்ந்து போயிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த லைட்டரை பத்த வச்சு அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா அப்படியே பயங்கரமா வெடிச்சு வெளியில இருந்த அந்த திருடனுடைய கையெல்லாம் பத்திக்குது.